பேசினாலும் தப்பு, பேசலனாலும் தப்பு, தனியார் மயமாக்கினாலும் தப்பு, தனியார் மயமாக்கலனாலும் தப்பு. யார் உண்மையானவங்க யார் பொய்யானவங்கன்னு தோல் உரிக்க வேண்டிய நேரம். விரிவா பார்க்கலாம். வணக்கம், நான் லாவண்யா குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். முதலமைச்சர் விஜய் அவர்கள் காவிரி நதிநீர் சம்பந்தமா கர்நாடகாவுக்கு போயிட்டு கர்நாடகா முதலமைச்சரோட பேச்சுவார்த்தை நடத்தணுன்ற இது போயிட்டு இருக்கு. இதுக்கு கர்நாடக முதலமைச்சர் நாங்கள் ஹெலிகாப்டர் கூட ரெடி பண்ணி வச்சிருக்கோம், வந்தா போதும் அப்படின்ற மாதிரி அழைப்பு விடுக்கிறாரு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடகா போகக்கூடாது அப்படின்னு இங்க இருக்கிற கட்சிகள் எல்லாம் போர்க்கொடி தூக்குறாங்க. எத்தனை நாளைக்கு இது இழுத்துக்கிட்டே இருப்பாங்க? எல்லா முதலமைச்சர்கள் மாதிரியும் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களும் சைலண்டா இருக்கணும்னு இவங்க எல்லாம் எதிர்பார்க்கறாங்களா? இல்ல சரி செய்யப்படும்னு கதை அளந்து விட்டுக்கிட்டே இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்களா? இதுக்கு என்னைக்கு தான் முடிவு காலம் வரும்? பேச்சுவார்த்தை நடத்தினா என்ன தப்பு? ஆமா, கோர்ட்ல இருக்கு. காவிரி நீர் மேலாண்மை குழு இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களை பத்தி நமக்கு நல்லா தெரியும். அவரு மக்களுக்கு ஒண்ணுன்னா இறங்கி போக தயங்க மாட்டாருன்றது. அதே ரீசன் தான் இங்கேயும். இங்க நான் கெத்து, நான் அப்படி, நம்மளுடைய இதுவை இறக்கக்கூடாது, தமிழ்நாடு அப்படி, தமிழ்நாடு இப்படின்னு சொல்லிட்டு பேசுற நேரம் இது கிடையாது. மக்களுக்கு இப்ப நதிநீர் முக்கியம். அந்த நதிநீர் வர வைக்கிறதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்குதான் ஆல்ரெடி ஒரு செக் போட்டு வச்சிட்டார்ல, கனிம வளங்கள் இந்த ஊருக்கும் போகக்கூடாது, அந்த ஊருக்கும் போகக்கூடாது, எங்க ஊருக்கே தட்டுப்பாடா இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டுட்டாரு இல்லையா? அந்த பக்கம் கேரளால இருந்து கதற ஆரம்பிச்சுட்டாங்க. கேரளால அவங்களுக்கு அத்தனை மலைகள் இருக்கு, எத்தனை நிலச்சரிவுகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அவங்க மலைங்களை உடைக்க மாட்டாங்க, நம்ம கிட்ட தான் வாங்கி புடுங்கி சாப்பிட பாக்குறாங்க. அதே போல கர்நாடகா சைடு எத்தனை கனிம வளங்கள் இருக்கும், அதை விட்டுட்டு நம்ம பக்கம் திரும்புறாங்க. இப்போ கர்நாடகா ஆல்ரெடி 2 டேமை கட்டிட்டு இப்ப எக்ஸ்ட்ரா ஒரு டேமை கட்ட போறோம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. அதுக்குதான் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு குட்டு வச்சிருக்கிறாங்க. அனுமதியின்றி அங்க கட்ட முடியாத கர்நாடக அரசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லா விஷயமும் இதுல ஆராய வேண்டியிருக்கு, சுற்றுப்புற சூழல்ல இருந்து எல்லாத்தையுமே ஆராயணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் நச்சுன்னு ஒரு கொட்டு வச்சிருச்சு கர்நாடகாவுக்கு. இந்த மேகதாது அணை கட்டுற விஷயத்துல சுத்தி பல காடுகள் இருக்கு, அதுல பல வனவிலங்குகள் இருக்கு. இந்த அணை கட்ட ஆரம்பிச்சா அந்த காடுகள் அழியும், வனவிலங்குகள் அழியும் அபாயம் இருக்கு. இதுக்கு அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, இன்னொரு இடத்துல காடை உருவாக்கலான்றாங்க. இயற்கையான ஒரு விஷயத்தை அழிச்சுட்டு செயற்கையா நாங்க ஆரம்பிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இயற்கையா ஓடி வர தண்ணியும் ஆனா போட்டு தடுத்துக்கிட்டு இருக்காங்க. எக்ஸஸா வர தண்ணி, அதாவது வெள்ளம் அதிகமாகி அவங்க ஊர் மூழ்கி போயிடும்ன்ற நேரத்துல தான் நமக்கு தண்ணி விடுறாங்க. கொஞ்சம் ஒரு தடவை நம்ம முதலமைச்சர் உங்க சைட்ல இருந்து உபரி நீர், அதாவது உங்க ஊர் மூழ்கிடும்னு நினைச்சு தள்ளுறீங்க பாத்தீங்களா, அது இந்த பக்கம் வர விடாம ஒரு சின்ன தடுப்பு போட்டா கூட உங்க ஊர் என்ன கதியாகும்? இதெல்லாம் யோசிக்க தெரியாதா முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு? ஆனா அங்க இருக்கவங்களும் மக்கள் தான், இங்க இருக்கவங்களும் மக்கள் தான், எல்லாருக்கும் சமமா எல்லா விஷயமும் கிடைக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இறங்கி போய் பேசணும்னு இருக்காரு. இதுக்கு தையா தக்கான்னு ஊச்சிட்டு இருக்காங்க. அடுத்து கொஞ்ச நாள் பார்ப்போம் நினைச்சிட்டு இருந்த டிஎம்கே இப்ப போராட்டத்தை ஆரம்பிக்க போறாங்க. விவசாயிகளுக்காக போராட்டத்தை ஆரம்பிக்க போறாங்களாமா. இவங்க சொல்ற முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? போராட்டத்துக்கு விவசாயி கடன் தள்ளுபடின்னு சொன்னாரு இல்லையா உறுதிமொழியில நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள், அதை தள்ளுபடி பண்ணல முழுமையா அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். 2வது, மேகதாது அணையில உறுதியான நிலைப்பாட தமிழக வெற்றி கழக அரசு எடுக்கல அப்படிங்கிறது 2வது இவங்களோட பாயிண்ட். இதை வச்சுதான் போராட்டம் பண்ண போறாங்களாம். இதுக்கு இவங்களே எல்லா வருஷங்களும் கூட வேணாம், இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் திமுக ஆட்சி பண்ண காலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாலே திமுக என்ன லட்சணத்துல பண்ணாங்க விவசாயிகளுக்கு, அதுக்கு மேல மேகதாது அணைக்கு என்னென்ன பேச்சு பேசினாங்கன்றத பார்த்தாலே தெரியும். நீங்க எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலே அழகா அப்படியே புட்டு வச்சிரும். இதுல வெறும் சீன் கிரியேட் பண்றதுக்கு மட்டும்தான். ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து எந்த ஒரு குற்றச்சாட்டும் வைக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜென்சின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க, ஊத்தி மூடிக்கிச்சு. அடுத்து ஒரு போராட்டம்ன்ற பேர்ல அதுக்குள்ள போலி கற்பாம்பூச்சிகளா போனாங்க, அதுவும் ஊத்தி மூடிக்கிச்சு. அடுத்து இப்ப போராட்டத்தை கையில எடுக்கிறாங்க. மக்கள் என்ன இழிச்ச வாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? இவங்க பண்ற ஃபேக் போராட்டங்கள் எல்லாம் பார்த்துட்டு ஆமா இவங்க நமக்காக போராடுறாங்கன்னு நினைச்சு இறங்கி வருவாங்கன்னு. இந்த இத்தனை வருட காலங்கள்ல பண்ணாத நல்லதையா இப்ப பண்ணிட போறாங்க? விவசாயிகளுக்கு இதுக்கு முன்னாடி முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதல்ல ஒரு தள்ளுபடி பண்ணாரு, அதுக்கு அடுத்து அதை அதிகரிச்சு 75,000 வரைக்கும் தள்ளுபடி பண்ணாரு. இன்னும் கொஞ்சம் பொறுங்க, நிதி நிலைப்பாடை பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நான் சொன்ன வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றுறேன்னு சொன்னாரு. போலீஸ் கரெக்டா இருக்காங்களா, கவர்மெண்ட் கரெக்டா இருக்கா, இது போதும், மக்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடலாம். அதை தாண்டி ஒரு ஒரு சீன் கிரியேட் பண்ணி ஃபேக்கா அந்த இடத்துல ஒரு இல்லாத ஒரு மாயையான ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி காட்டணும்னு பாக்குது பாத்தீங்களா டிஎம்கே. அதுவும் எதுக்கு அப்படின்னா, இவங்க இப்போ சட்டமன்ற பேரவை கூட போதும் சீக்கிரமா, அதுல புட்டு வைக்க போறாரு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது பண்ணி நம்ம தமிழக வெற்றி கழக அரசை அப்படி குழப்பி பார்க்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. அதுக்கு பயந்துகிட்டு தான் இவங்க இதெல்லாம் இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. டிஎம்கே பீரியட்ல 2021-22
போராட்டம் வந்து விவசாயிகள் போராட்டம் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம தமிழக வெற்றி கழக அரசு ஆளும் போது டிஎம்கே காரங்க போராட்டம் பண்றாங்க, எல்லாரையும் கூட்டு சேர்க்கிறாங்க. ஏடிஎம்கே, பாஜக, நாம் தமிழர் கட்சி எல்லாரையும் கூட்டு சேர்க்கிறாங்க. ஆனா 21, 22ல திமுக ஆளும் அரசா இருந்தப்போ விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க. அந்த விவசாயிகள் போராட்டம் எதுக்கெல்லாம் பண்ணாங்க? 21, 22ல 22, 23 அப்புறம் 24, 25 இத்தனை வருடங்களும் விவசாயிகள் போராட்டம் பண்ணியிருக்காங்க. எதுக்கு? காவிரி நதிநீர் திறப்புக்கு, மேகதாது அணைக்கு, அதுக்கப்புறம் பயிர் கடன் தள்ளுபடி, பயிர் நிவாரணத்துக்கு, கரும்பு நிலுவைத் தொகை, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு போராட்டம் பண்ணி 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 தான் ஒரு இதுவும் வாங்க ஆரம்பிச்சாங்க. இப்போ தமிழக வெற்றி கழக அரசு விவசாயிகளுக்கு எடுத்த முன்னெடுப்பு மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா? இதுவரை விவசாயிகள் போய் அவங்க நெல் மூட்டைகளை போட்டா அந்த ஒரு மூட்டைக்கு 40 ரூபாய் வீதம். இது அரசு கட்டணமே கிடையாது. அது அங்க இருக்கிற அந்த நடுவுல இருப்பாங்க இல்லையா, அவங்க வாங்குற கட்டணம். அது மூட்டைக்கு 40 ரூபான்னு வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ தமிழக அரசு ஆட்சிக்கு வந்த அப்புறம் அந்த 40 ரூபான்றது நிறுத்திட்டாங்க. அழகா போறாங்க, விவசாயிகள் மூட்டையை போடுறாங்க, அதுக்கான விலையை மட்டும் வாங்கி அதுக்கு கொடுக்க வேண்டிய அந்த 40 ரூபாய் கொடுக்காம அழகா போட்டுட்டு வராங்க. அது அவங்களுக்கு அந்த பணம் மிச்சம். இது பல விவசாயிகள் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ட்விட்டர்ல ஒருத்தர் போஸ்ட் போட்டிருந்தாரு. அவரு தீவிர திமுக பக்தனாமா. அவர் இதுவரைக்கும் அவர் சாகுபடி செஞ்சு மூட்டைகளை எடுத்துட்டு போய் போடும்போது ஒவ்வொரு தடவையும் 40 ரூபாய் நான் ஒரு மூட்டைக்கும் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன். இந்த தடவை தமிழக வெற்றி கழக அரசு வந்த அப்புறம் நான் மூட்டைக்கு 40 ரூபாய் கொடுக்கல, அப்படியே போட்டுட்டு வந்தேன், என்கிட்ட காசே வாங்கல அப்படின்னு சொல்றாங்க. இதற்காக நன்றின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. யாரு? தீவிர திமுக ஆதரவாளர். நான் படிச்சு பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு பிரிவினருக்கும் பார்த்து 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 தமிழக வெற்றி கழக அரசு முதலமைச்சர் தமிழக வெற்றி கழக அரசின் முதலமைச்சர் விஜய் அவர்கள் செய்யறாரு. அதை வந்து கண் கட்டி விட்டுறணும். இந்த செயல்களை எல்லாம், நல்ல விஷயங்கள் எல்லாம் கண்ணை கட்டி அப்படி ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு இதை செய்யல அதை செய்யலன்னு அதை புதாகரமா காட்டதான் இப்ப திமுக முயலுது. அடுத்தது டாஸ்மாக்கு ஒரு போராட்டம் நடத்த போறாங்க. எப்போ? விவசாயிகள் போராட்டத்துக்கு அடுத்து டாஸ்மாக்கும் போராட்டம். எதுக்காக? தனியார் மயமாக்க கூடாது, ஒரு சில இடங்கள்ல மட்டும் தனியார் மயமாக்கலாமான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டாஸ்மாக் தனியார் மயமாக்கல் பண்ணலாமான்னா பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். அது நியர்பைல நம்ம ஒரு வண்டியில பாஸ் ஆகிறதுக்கு எவ்வளவு இதுவா இருக்கும். நம்ம படத்துல எல்லாம் பார்த்திருக்கோம். ஒரு வாமிட் பண்ணி வச்சு அந்த இடமே அப்படியே குப்பை கூலமா காலு வைக்க முடியாத அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இடத்த தனியார் மயமாக்குனா சுத்தமாயிடும். ஏன்னா ஆளுக்கு பல்கா மூட்டை வாங்கிட்டு போயிட்டு பிளாக்ல விற்கிறது வேலைக்காக. அதே மாதிரி குவாலிட்டியாகவும் இருக்கும். தரம் வந்து நிச்சயமா நல்ல தரம் விற்கப்படும். ஸோ பல அட்வான்டேஜஸ் இருக்கு நமக்கு தனியார் மயமாக்கல். இதனால கவர்மெண்ட்டுக்கு பெரிய பணிச்சுமை குறையும். ஜஸ்ட் கவர்மெண்ட் வந்து இதை கண்காணிச்சா போதும். ஆனா இதை வந்து தனியார் மயமாக்க கூடாது அப்படின்னு உழைப்போர் உரிமை இயக்க தலைவர் கே பாரதின்றவர் போராட்டம் பண்ண போறாராமா. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நான் முதல் தடவை பார்த்தது வந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தினாங்க இல்லையா, அந்த தலைமைச் செயலகம் முன்னாடி, ரிப்பன் பில்டிங் முன்னாடி. அப்போ வந்து அவங்களுக்கு ஆதரவா உட்காந்து அவங்களுக்காக போராடினார். அட்வொகேட்டும் கூட அவங்களுக்காக போராடி அவங்களுக்கான விஷயங்களை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா, அவர் வந்து திமுகவின் தலைவர் ஸ்டாலின் ஐயாவோட போட்டோ எடுத்துக்கிறாரு. இப்போ அதே தலைவர், அதே கே பாரதி அவர்கள் இப்போ வந்து தனியார் மயமாக்கல் பண்ணீங்கன்னா நாங்க ஸ்ட்ரைக் பண்ணுவோம், யாரும் வேலைக்கு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னொரு தரப்புல அதே டாஸ்மாக் ஊழியர்கள், நாங்க இனிமே கரெக்டா வேலைக்கு வரோம், நாங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம், எங்களுக்கு நீங்க கொடுக்குற சம்பளம் சந்தோஷம் தான், நாங்க வாங்கிக்கிறோம், 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா எங்கேயுமே வாங்காம பாத்துக்கிறோம்னு இன்னொரு தரப்பு நியூஸ்ல இன்டர்வியூ கொடுக்குறாங்க. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. திடீர்னு கவர்மெண்ட் வந்து போராடுறீங்களா, அப்படியே மொத்தமா தூக்கிட்டு, பணி இல்லாம எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்கள தூக்கி உள்ள போடுறேன்னு சொன்னாங்கன்னா இருக்கிறவங்களுடைய வேலையெல்லாம் எங்க போகும்? முக்காவாசி பேர் இதுல காசு வாங்கி பழகிட்டு அந்த காசை வாங்க முடியலன்னும் போது அவங்களுக்கு போராட்டத்துக்குள்ள வர பாக்குறாங்க. இருக்கிற நிரந்தர வருமானமும் நின்று போயிடாம பாத்துக்க வேண்டியது அவங்க கடமை. அவங்கள நம்பி குடும்பங்கள் இருக்கு. தமிழக வெற்றி கழக அரசு நேர்மையா நடக்கதான் சொல்லுது. தேவையில்லாம உங்க குடும்பங்களை வயிற்றுல நீங்களே அடிச்சிடாதீங்க. பார்த்து பக்குவமா நடந்துக்கோங்க. போராட்டங்கள் நல்லதா இல்ல கரெக்டா நேர்மையா வந்தோமா, கவர்மெண்ட் சொல்ற விஷயங்களை செஞ்சோமா, போனோமா, மாதம் சம்பளம் வாங்கினோமா, கரெக்டானு இருந்தா ரொம்ப நல்லது. தேவையில்லாம இதை பண்றோம் அதை பண்றோம்னு போயிட்டு பெரிய நடவடிக்கைகள் அரசு மேற்கொள்ளாம பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். அடுத்து இந்த கூவமாறு, நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்தையா அவர்கள் வந்து கூவமாற சுத்தப்படுத்துற வேலையில இறங்கியிருக்காரு. அவரே
அவரே தானே இறங்கி அந்த ஜேசிபியில ஏறி ஆய்வு பண்றதும் கிட்ட இருந்து கவனிக்கிறதும் வேலை மும்முரமா நடந்துகிட்டு இருக்கு. இதை இத்தனை வருட காலங்கள்ல எத்தனை மினிஸ்டர்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லுங்களேன். டிஎம்கே பீரியடும் சரி, ஏடிஎம்கே பீரியடும் சரி, எவ்வளவு கோடிகள் இதுக்கு ஒதுக்கப்பட்டது தெரியுமா? இதுக்கு முன்னாடி 96 to 2001 திரு கருணாநிதி அவர்கள் 1800 கோடி ஒதுக்கியிருக்காரு எல்லா நதிநீர்களுக்கும் சேர்த்து, இன்க்ளூடிங் கூவமாறு. 2006-11 ஒரு திட்டம் கொண்டு வராங்க, ஒரு வரைவு திட்டம் கொண்டு வராங்க. 2014-15 திருப்பியும் ஏடிஎம்கே பீரியட்ல திருப்பியும் இதை முன்னெடுக்கிறாங்க. 2019 604 கோடி திருப்பியும் ஒதுக்கப்படுது இதே கூவமாற்றுக்காக. திருப்பியும் 2021 ஸ்டாலின் ஐயா வந்து திருப்பியும் நாங்க இதை சீரமைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்போ வரைக்கும், எப்போ 96ல இருந்து இப்போ வரைக்கும் இந்த கூவமை வந்து சுத்தப்படுத்த முடியல. அப்படி என்ன இதுல தடங்கள் இவங்களுக்கு இருக்கு? என்ன இடர்பாடுகள் இருக்கு? ஒரே ஒரு வருடம் கரெக்டா வேலை செஞ்சிருந்தாலே அந்த மினிஸ்டர்ஸ், அந்த துறையை சேர்ந்த மினிஸ்டர்ஸ் வேலை செஞ்சிருந்தாலும் நேற்று கூவம் சுத்தமாயிட்டு இருக்கும். ஆனா ஒருத்தர் முன்னெடுத்தாங்களா? இந்த 1800 கோடி எங்க போச்சு? யார் சாப்பிட்டா? அதுல கூவமாருக்கு மட்டும் ஒதுக்கப்பட்ட அந்த கோடிகள் பல 100 கோடிகள்னு வச்சுக்கோங்களேன், 1000 கோடி கூட நமக்கு தெரியல, பல 100 கோடிகள் எங்க? யார் என்ன சாப்பிட்டாங்கன்னே தெரியல. இந்த மாதிரி பல கேடித்தனமான வேலைகள் இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கங்கள் செஞ்சிருக்காங்க. இப்ப என்னடான்னா, தமிழக வெற்றி கழக அரசு செய்யறதுக்கு போராட்டம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இவங்களெல்லாம் மக்கள் நம்புவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு வராங்க பாத்தீங்களா? மக்கள் தயவு செய்து இவங்களுக்கு ஆதரவு கொடுக்காம அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இவங்களை துரத்தி அடிச்சாலே சரியா போயிடும். பார்ப்போம் இந்த போராட்டம் வெற்றி அடையுமா இல்ல ஊத்தி முடிக்குமான்னு. மேலும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.